எல்லோருக்கும் வணக்கம். அநியாயத்துக்கு மார்க்கெட் இறங்கி போச்சு அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுதாங்க அது. கடந்த சில நாட்களில் ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்டை தன்னுடைய உச்சத்திலிருந்து இறக்கி விட்டுட்டாங்க. இதனால் சமீபத்தில் பல பேர்த்துக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்த பொசிஷன் லாஸ் அப்படின்ற மாதிரி கூட வந்திருக்கலாம். ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு பாருங்க, ஒரு நாள் ஒரே நாளில் நான் இன்ட்ராடே பண்ணி கிட்டத்தட்ட 54,000 ரூபா லாஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு ஷேரினுடைய விலை கீழே இருந்து மேலே ஏறும்பொழுது அந்த கீழ் ரேட்டில் என்ட்ரு ஆகாமல் மேலே இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு கும்பல் என்ன சொல்லுவாங்க, புது லிஸ்ட் வந்திருக்கு, அதைய பண்ணுங்க இதைய பண்ணுங்க தைரியமாக பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கிறதுலே உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு விலையில் எடுக்க வைக்கிற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் அதை மறுபடியும் ஏவரேஜ் பண்ணிட்டு கிடக்கணும். அது மேல் நோக்கி வரவே வராது, டைம் வேஸ்ட் ஆகுது, அந்த போட்ட பணம் என்பது எந்த விதமான லாபத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதுக்கு தான் ட்ரேடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ், ஒரு போர்ட்ஃபோலியோ லாஸ் அப்படின்னு வந்துடுச்சுனாவே அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் பெயின் தான். அந்த பெயின் எப்போ போகும் அப்படின்னா, அந்த லாஸ் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோவில் எதுவுமே இல்லை, எல்லாமே கேஷாக விற்று வெளியே லெட்ஜருக்கு வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது மட்டும்தான் அந்த பெயின் போகும். அதுக்கு தான் ட்ரேடர்கள் 2 வகையை உபயோகப்படுத்துகிறாங்க. ஒன்று, அவங்க 1,00,000 பணம் கொண்டு வர்றாங்க ஒரு டோட்டல் போர்ட்ஃபோலியோன்னா அதுக்கு 5%, 20%, 50% அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு மேலே லாஸ் ஆச்சுன்னா மொத்தமாக விற்றுட்டு வெளியே போயிடுவேன், ஏன்னா அந்த லாஸை புக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பெயின் ரிலீஸ் ஆகுது, லாஸை பார்த்துக்கிட்டே இருந்தால் பெயினாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அல்லது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே ஒரு 2%, 5%, 10% அப்படின்ற மாதிரியும் சில ப்ராக்டிசஸ் உபயோகப்படுத்துவாங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே போனாலும் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டோட நினைப்பாகவே இருப்பாங்க. மாத்திரை சாப்பிட்றப்ப குரங்கை பற்றி நினைக்காத அப்படின்ற மாதிரி தான், மறுபடியும் குரங்கை நினச்சிக்கிட்டே மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு மாதிரி லாஸை புக் பண்ணி அப்பா என் தலைவலி தீந்துன்னு வெளியே போனாலும் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் அவங்கள உள்ளே இழுத்துட்டு வரும். ஸோ அப்போ மறுபடியும் உச்சத்தில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து எனத்தையாவது ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டு மறுபடியும் உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி ஆகி மறுபடியும் அவங்க லாஸில் போய் புக், இந்த சைக்கிள் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வரும். அதனால் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னா, கீழே இருக்கக்கூடிய பொசிஷனை எப்படி லாபகரமாக மாற்றுறது அப்படின்றதான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட். அதுக்குண்டான வழிவகைகளை தான் ஒவ்வொருத்தரும் பார்த்து கண்டுபிடிக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமானு பாருங்கள். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு எந்த செக்டர் நல்லா இருக்கோ அந்த செக்டரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பங்குமே ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் 5% மேலே அது நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இதில் பாருங்கள், பேட்டா இந்தியா அப்படின்ற பங்கு அதனுடைய செக்டர் வந்து கோவிடுக்கு அப்புறம் பெருசாக ஏறவே இல்லை. ஸோ இந்த செக்டரில் கொண்டு போய் மொத்தமாக ஒருத்தர் பேட்டா இந்தியா ஒரு செக்டர் லீடராக கூட இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நினச்சி பணத்தை போட்டு வச்சுருந்தாங்கன்னா, அது 2020கள் சமயத்தில் கிட்டத்தட்ட 2018கள் சமயத்தில் என்ன விலை இருந்ததோ அந்த விலையிலேயே போய் விழுந்துட்டான். ஸோ இந்த பேட்டா இந்தியாவும் அது இருக்கக்கூடிய பங்குல ஒரு செக்டரில் அது ஒரு முன்னணி பங்காக இருந்தாலும் அந்த செக்டர்லேயே பெருசாக வளர்ச்சி இல்லையே. அப்போ ஒரு பணம் போடும் பொழுது எந்த ஒரு ஸ்டாக்லேயோ அல்லது எந்த ஒரு செக்டர்லேயோ ஒரு 5%க்கு மேலே லாக் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்து மொத்தமாக ஒரு 4-5 செக்டர் வந்து யாரெல்லாம் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய செக்டர், பேங்க்குகளா அல்லது டிஃபென்ஸ் துறையா அல்லது எஃப்எம்சிஜியா, அது மாதிரி எந்த துறை ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு துறையிலும் பிரித்து போட்டிருந்தா எவனாவது ஒருத்தன் இப்படி 10 வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணலினாலும் வேற எவனாவது சாதிச்சு கொடுத்துருப்பான்ல. ஏற்கனவே நம்ம ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கோம். இந்த சமயத்தில் இன்னொரு மோசமான ஒரு தகவல், இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் காலையில் ரொம்ப மோசமாக இருந்தால் இப்போ 4% இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய கிளைண்ட் அக்வசிஷன் என்பது குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, இந்த புரோக்கரேஜ் தொழிலில் பல்வேறு நபர்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிப்பாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட வகையில் இதில் என்ன ஒரு இது கிடைக்கும், ஒரு புது கிளைண்ட்டுகளை அக்வசிஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. ஆனால் மார்க்கெட்டிங் எவ்வளவு கஷ்டமானது இந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ட்ரேடர்களால் தான் வருமானம். அப்போ இவங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் போய் ஒவ்வொரு முறையும் ட்ரேடர்களாக பார்த்து பிடிச்சி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் கொண்டு வர்றவன் எவனுமே நிலையாக அங்கே இருக்க மாட்டான். ஏன்னா ஒருத்தருடைய லாபம் தான் இன்னொருத்தருடைய நஷ்டம்.
அப்போ நஷ்டம் அடைஞ்சிறவங்க இதை விட்டு வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா அடுத்தது பணத்தை புரட்டி கொண்டு வரணுமேனு கொஞ்சம் காலம் விடுமுறையில் போயிடுவாங்க. அப்புறம் லாபத்தில் இருக்கிறவனும் ஏதாவது ஒரு டைமில் நஷ்டமாயிடும். அப்புறம் இந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து என்னையா கொண்டு வர கிளைண்ட்டுகளை பூரா இப்படி முடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு மறுபடியும் மார்க்கெட்டிங் டீம் போய் மறுபடியும் புது புது ஆள்களை பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு தொழிலாக இந்த ட்ரேடர் தொழில் என்பது இருக்கிறது. இருக்கிற பணத்தை பூரா போட்டாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிற கிளைண்ட்டுகளை பூரா நீ பிடிச்சிட்டு வந்தாச்சு, இனி நிறைய பேர் காலேஜ் முடிச்சுட்டு இனி வேலைக்கு வந்தால் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு இன்னைக்கு மிக முக்கியமாக இறங்கியிருக்கக்கூடிய காரணம் என்பது அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்டேட்டில் மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை என்பதுதான். எப்பவுமே இந்த நம்பர்கள் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்கும், அப்புறம் திடீர்னு மார்க்கெட் பிக்கப் ஆச்சுன்னா அவங்க நினச்சதை விட அதிகமான கிளைண்ட்டு வருவாங்க, அப்புறம் அப்படியே மாறும். எல்லா தொழில் மாதிரியாக இதுவும். இங்கே பாருங்க, யாருமே எதிர்பார்க்கல இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு மொத்த இண்டெக்ஸே ஏகப்பட்டது இறங்கி கிடக்கல. நிஃப்டி 200 இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்து யார் அதிகமாக டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கம்பெனிகள் நிறையா இருக்கும். விப்ரோ இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய டெக்னாலஜி கம்பெனிகள் இன்னைக்கு முன்னணி அதிகமாக கெயின் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக கெயினாக இருக்க மிக முக்கியமான காரணம் அவங்க அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனால் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ரொம்பவுமே சரிவடைஞ்சது. அவங்களுக்கு சாதகமாக அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வரக்கூடிய பேமெண்ட்டுகள்லாம் வந்து அக்ரிமெண்ட்டு பழசு போட்டிருப்பாங்க, ஆனால் வரக்கூடிய பணம் என்பது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு வருமானம் தானே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஐடி ஸ்டாக்குகள்லாம் மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம அந்த காலத்தில் ஒரு அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்போம். அப்போ அவங்க ஒரு குறிப்பு அதே பணம் தான் இப்போவும் தருவாங்க, அவங்க நாட்டினுடைய பணம். ஆனால் அதை இந்தியாவுக்கு அனுப்பும்போது அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இன்னொரு மிக மிக முக்கியமான தகவல் இன்றைக்கி வந்து மிக முக்கிய செய்தினாவே இன்றைக்கி ஐபிஓ பற்றிய செய்தி தான். ஏன்னா மற்ற பக்கம் பெருசாக ஒன்றும் செய்தி இல்லை. ஸோ அந்த ஐபிஓ பற்றிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தால் எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் ஏன் வருவீங்க, யாரும் தனித்தனியாக வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி 3 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குது. அதில் ரொம்பவும் பாப்புலராக இருக்கக்கூடிய இந்த மீஷோ அப்படின்ற ஐபிஓ பெயர் பிரபலமான பெயர் தான். அதனுடைய க்ளோசிங் டேட் என்பது டிசம்பர் 5 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தற்போது 41% என்பது காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ காட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது எக்கோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இவங்களுடைய க்ளோஸ் டேட்டும் டிசம்பர் 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் 35% என்பது காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ வித்யா ஒயர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இவங்களுடைய லாஸ்ட் டேட்டும் டிசம்பர் 5 என்பது, இவங்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் 11 என்று இந்த 3 பேர் இன்னைக்கு ஐபிஓஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் இவன் ரொம்ப குறைவான கிரே மார்க்கெட் பிரீமியம் என்பதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இருக்கிறதுலையே பெயருக்கு ஏற்ற மாதிரி மீஷோ அப்படின்றது பிரபலமான ஐபிஓ தான். இதுக்கு முன்னாடி நிறைய பிரபலமான ஐபிஓக்கள் ஒரு ஹெச்டிபி ஃபைனான்ஸ் ஐபிஓ வந்தது, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறைய வரும். பட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து எதெல்லாம் ஓப்பனாக இருக்கோ அதில் யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்றது வந்து அதுவும் ஹையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மீஷோ அப்படின்ற பெயரும் பிரபலமாக இருக்குது, அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியமும் அதிகமாக இருக்குது அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஐபிஓவில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம யாரு கூட சண்டை போட்டோம்னா இனி மறுபடியும் சண்டையே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். அதே மாதிரி தான் ஏதாவது இந்த அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் கீழிருந்து மேலே போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு தடவை கீழே வந்துருச்சுன்னா அவனை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி தான் இந்த ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்பது அதிகமாக டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. சமீபத்தில் என்னென்னா திணறான், அவன் வந்து 2024 போன லெவலை வந்து ஒரு மாதிரி வந்து எட்டி பிடிச்சிட்டான். பல்வேறு மாதங்களுக்கு பிறகு கீழே 100 ரூபா ரேஞ்சுக்கு போனவன் மறுபடியும் 170 ரூபா அப்படின்றது வந்து பிடிச்சிட்டான். இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படாத, ஒரு தடவை கீழே மறுபடியும் 100 ரூபாய் மட்டும் ஒரு தடவை வந்து டச் பண்ணிட்டு போயேன். ஏன்னா நிறைய பேர் 80 ரூபா வரட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உனக்கு எதுக்கு நான் 80 ரூபா வரணும், நான் 100 ரூபாயிலே திரும்புறேன்னு சொல்லிட்டு 100 ரூபாயிலிருந்து மறுபடியும் 160 ரூபாயாக திரும்பிய ஒரு பங்கு தான் இந்த ஐஓசி அப்படின்ற பங்கு. ஸோ இனி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தான் தெரியும் இது மறுபடியும் இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்ததா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்தது இந்த ஏபிஎல் அப்பல்லோ அப்படின்ற ஷேர் எந்த செக்டரை சேர்ந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் இந்த செக்டர்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வசதியாக வாழ்ந்தவங்க தான் நிறைய பேர். இது ஸ்டீல் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ். இவன் மட்டும் இல்லை, எத்தனையோ ஸ்டீல் பங்குகள்லாம் ஒரு காலத்தில் ரொம்பவுமே செல்வ செழிப்பாக சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அப்புறம் டாடா ஸ்டீல் முதல் கொண்டு பல்வேறு செயில் முதல் கொண்டு பல்வேறு ஸ்டீல் கம்பெனிஸ் கீழே இறங்கிட்டு மறுபடியும் தங்களுடைய ஹை அப்படின்ற மாதிரி திரும்பி வந்திருக்காங்க.
இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஏபிஎல் அப்பல்லோ அப்படின்ற பங்கு இது வந்து அந்த செக்டரில் ஒரு செக்டர் லீடரா. இவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்களுக்கு இந்த பைப்ஸு டியூப்ஸ் போன்ற பல்வேறு ப்ராடக்ட்களுக்கு ஓரளவுக்கு ரிலேட்டிவாக இந்த பைப்ஸு டியூப்ஸ் பார்ஸ் தயாரிக்கக்கூடிய வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்ற பங்கினுடைய டீட்டெயில் நம்ம பார்க்கும் பொழுது இவங்களுடைய சேல்ஸ் 4377ங்கிறது லேட்டஸ்ட் ஒரு ரிசல்ட்டினுடைய டேட்டா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். இவங்களுடையது ஆல்மோஸ்ட் 5200 அப்படின்றது அவங்களோடவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸில் இவங்களுடைய செக்டரில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய இந்த ஏபிஎல் அப்பல்லோ டியூப்ஸ் அப்படின்ற பங்கு தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2025 பெருசாக இறங்கலை, ஆனால் பெருசாக ஒரு முறை ஏறி சாதிச்சு காமிச்சான், மறுபடியும் இன்னொரு முறை ஏறி சாதிச்சு காமிச்சான். இனி அடுத்தடுத்த வருடங்களில் என்ன செய்ய போகிறது? அதே மாதிரி தான் இன்னொரு செக்டர் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோம்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இவங்களுடைய ஸ்டேஷ்னரி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த ஃப்ளேர் ரைட்டிங் அப்படின்றது இவங்களோட கம்பேர் பண்ணில அதுவும் ஒரு 263 கோடி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இவங்கெல்லாம் 568 கோடின்றது சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடியதான் டாம்ஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய டாம்ஸ் சமீபத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு முடிவில்லாமல் ஒரு ரொம்ப நாளாக ஒரு குறுகிய ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நானும் ஒரு கீழ் ரேஞ்சில் இருக்கும்போது நியூஸ்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது, மேலே இருக்கும்போது நியூஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது, மறுபடியும் கீழே இருக்கும்போது நியூஸ். ஆனால் இதை தாண்டி ஏதாவது மேலேயோ கீழேயோ போவானா அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3 மாதமாக இதனுடைய ஹையை தொடும்பொழுதோ லோவை தொடும்பொழுதே மட்டும்தான் நியூஸ்கள் வந்து கொண்டிருக்கிறதே ஒழிஞ்சு இவன் வந்து திடீர்னு ஒரு 6 month லோ போனா அல்லது 1 year ஹை போனா அப்படின்ற நியூஸ் வர மாட்டேங்குது. எது எப்படியோ மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த டோம்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்று வந்திருக்கு. தம்பிகளா, என்ன ஒரு ஆச்சரியம்! சொனாட்டா என்ன இது? ஒரு காலத்தில் நான் ஆசைப்பட்டது உண்டு, இந்த சொனாட்டா அப்படின்ற பங்கு சோனியா சொக்க வைக்கும் சோனியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான பாட்டை பாட வைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா வாட் அ மிராக்கிள் அப்படின்ற மாதிரி 5% ஏறிய ஒரு பங்காக இன்னைக்கு ஏறிய பங்குகளினுடைய லிஸ்ட்டில் சொனாட்டா சாஃப்ட்வேர் வந்திருக்கு. எப்போ தான் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வால்யூம் நடக்கும் அல்லது ஒரு ப்ரைஸ் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில் போடுவோம் அப்படின்றது தெரியாதபடிக்கு இருக்குது. ஸோ ரொம்பவுமே பொறுமையை சோதிக்கும் ஒரு பங்காக இந்த சொனாட்டா ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. செக்டர்கள்லே ஒரு தைரியமான செக்டர்னா இந்த ஆட்டோ செக்டர் தான். ஆனால் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி ஏறிய செக்டரில் இந்த ஆட்டோ செக்டர் ஒன்றா இருக்குது. எத்தனையோ பங்குகள் கீழே இறங்கினது இன்னும் ஏற முடியாமல் தவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆட்டோ செக்டரில் இந்த சியட் அப்படின்ற ஒரு பங்கு. தம்பி, காரில் ரொம்ப காஸ்ட்லி வந்து என்ஜின் தான், ஆனால் அந்த என்ஜினை நம்ம மாற்ற மாட்டோம். ஆனால் டயர் இருக்குது பார்த்தியா, அதில் 4 டயர். நீ ஸ்டெப்னி இருக்கே அதையும் சேர்த்து தான் நீ மாற்றணும். எங்கே நான் ஸ்டெப்னியதே வச்சுக்கிட்டது இல்லைங்க, அதை நான் யூஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னாலும் அதையும் குறிப்பிட்ட காலங்கள் கழித்து மாற்றணும் அப்படின்னா ரொம்பவும் காஸ்ட்லியான ஒரு மெயின்டெனன்ஸ் இந்த டயருக்கு வருது. ஸோ அந்த வகையில் இந்த சியட் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த டயர் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, சமீபத்தில் இதனுடைய ரிசல்ட் என்ன வெளியிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான ரிசல்ட்டாக 186 கோடி அப்படின்னு ஒரு வளர்ச்சி பாதையில் ரிசல்ட்டை திருப்பி கொடுத்துருந்தது. ஸோ தற்போதைய நிலைமையில் ஆல்மோஸ்ட் 2024 25 ஒவ்வொரு முறையும் இறங்கிய பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த சியட் அப்படின்ற ஒரு பங்கு இருந்தது. இப்போ சமீபத்தில் வீழ்ச்சியில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது? அதே மாதிரி தான் டாடா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற பங்குமே தற்போது தன்னுடைய 2000 ரூபாய்க்கு பக்கத்தில் இருந்த உச்சத்திலிருந்து கீழே விழுந்திருக்கு. மறுபடியும் இது என்ன ஆகும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இந்த சமயத்தில் தான் பல ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பங்கில் ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் அதிக அளவில் நடந்திருக்கா, வால்யூம் அதிகமாக நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. தற்போதைக்கு இதில் வால்யூம் சம்பந்தப்பட்ட நியூஸ் என்பது எதுவும் இல்லை. ஆனால் சமீபத்தினுடைய ஹையிலிருந்து கீழே இறங்கி ஒரு 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் மட்டுமே இந்த டாடா கம்யூனிகேஷனில் இருக்குது. நண்பர்களே, வேறு செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இந்த அக்ஸோ நோபல் இந்தியா அப்படின்ற பங்கு கம்மியான டிரான்சாக்ஷன்ஸ் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஆனால் இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் எக்ஸ்சேஞ்சஸ் கேட்டிருந்தாங்கன்னா, என்ன அதிகமாக வால்யூம் நடந்திருக்கு அப்படின்ட்டு.
அது எங்களுக்கு எப்படி தெரியும்? இருக்க வேண்டிய தகவல் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த JSW பெயிண்ட்ஸ் அப்படின்ற பங்கு எங்களை அண்டர்டேக் பண்ண போகிறாங்க, தே ஆர் த அக்வைரர்ஸ் அப்படின்ற அது ரிலேட்டடான நியூஸும் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதில் என்ன ப்ராக்ரஸ் இருந்தாலும். அது மட்டும் இல்லாமல் வேறு எதாக இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலும் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். குளோபல் லெவலில் கூட என்ன நியூஸ் வேணாலும் வரலாம். இங்கே நம்ம இந்தியா சப்சிடரிஸில் அவங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அதில் எதுவும் நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி ஒரு குளோபல் கம்பெனியாக இருக்கும்பொழுது வேறு எங்கேயாவது கூட ஏதாவது ஒரு தகவல்கள் என்பது வரலாம். நான் கூட தான் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று படிக்கிறேன். 25 பில்லியன்கிறது எவ்வளவு பெரிய டீல் நண்பர்களே. 25 பில்லியன் $US டீலுக்கு இந்த அக்ஸா நோபலும் யூஎஸ் கம்பெனியில் ஒன்று அக்ஸால்ட்டாவும் மெர்ஜ் ஆகுதுன்னு கூட ஒரு நியூஸ் படிக்கலாம். இதனால் எப்படி வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வால்யூம் என்பது நடக்கலாம். ஆனால் இவங்க பண்ணக்கூடிய டிஸ்க்ளோசர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இந்த பங்குக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. கடந்த ஒரு வருடத்தினுடைய இதனுடைய மூவ்மெண்ட் என்பது எந்த விதமான வித்தியாசமின்றி ஒரு வருஷம் முன்னாடி என்ன விலையோ அதே விலையில தான் இப்போவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த வருடங்களில் இந்த பங்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன, இன்னைக்கு நிறைய பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் போட்டு அடி வெளுத்து விட்டுருக்காங்க பாவம். அதனால் பல பேர் நொந்து போயிருக்காங்க. இதெல்லாம் கூட பேங்க்ஸ் பாவம் இன்னைக்கு தான் சில நாட்களை இறங்கிட்டு இருக்கு. ரொம்ப காலமாகவே இறங்கி நொந்து போய் கொண்டிருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இவங்கெல்லாம் தியாகிகள் அப்படின்ற பட்டத்தை தான் இவங்களுக்கு கொடுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் தியாகிகள் அப்படின்னு. ரூட் மொபைல்னு ஒரு பங்கு, அவன்லாம் 2200 ரூபா இருந்தான் ஒரு காலத்தில், இப்போ 700 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நீ என்னப்பா தம்பி வியாபாரம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, இது ஓடிடியில் இருக்கும், மொபைல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்ற தகவல். இவங்களுடைய ரிசல்ட் சமீபத்தில் என்ன ஆயிருக்குன்னா, இவ்வளவு நாட்களாக லாபத்திலே இருந்த பங்கு திடீர்னு போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டான். இத்தனை நாள் இறங்குறப்ப இந்த இடத்துலையே இது ஒரு நஷ்டமான கம்பெனியாக இருந்தால் சத்தியமாக சொல்கிறேங்க, பல பேர் வெளியே வந்துடுவாங்க. ஒரு ஷேரினுடைய உச்சத்தில் இருக்கும் பொழுதே அந்த பங்கு ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்ததுன்னா பல பேர் என்ட்ரே ஆக மாட்டான், அல்லது என்ட்ரானவங்க வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இப்படி மொத்தமாக இறங்கி ஃபுல்லாக உறிஞ்சி குடித்த பிறகு லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லைங்க, அது லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு சொன்னால் இது என்ன ஒரு அநியாயமாக இருக்குது நாட்டில். இதனால தான் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். இப்படி மேலையெல்லாம் அதனுடைய லாஸ் அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணாமல் கடைசியில் இந்த இடத்துல அவன் லாஸ் மேக்கிங்னு சொன்னான்னா இனி இந்த கம்பெனி பற்றி என்ன நினைப்பாங்க? இது ஏறும்னு நினைப்பாங்களா இல்லை இறங்குன்னு நினைப்பாங்களா? இங்கெல்லாம் சிக்கினவங்கள எப்படி காப்பாற்றுறது அப்புறம் பாவம். ஸோ ஒருத்தர் போய் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஃபண்டமெண்டல் எடுத்து பார்க்குறாரு, ஆனால் அந்த பங்கு இறங்கிக்கிட்டு இருக்குன்னா ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு மோசமான ஒரு வேலையை பண்ண போகிறான், அதைய கணக்கு பண்ணி தான் இங்கிருந்தே இறக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா இது ரொம்பவுமே பயத்துக்குள்ளாக்குது. எவனாவது ஒருத்தர் 2 பேர் இப்படித்தான் இருக்கா, அதிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் ஒரு போர்ட்ஃபோலியோவில் 5% மேலே ஒரு பங்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த முடியாத மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் பற்றியெல்லாம் நியூஸ் பேசிக்கிட்டு இருந்தோம். நன்றி, வணக்கம்.